வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோவே பழனிப்பன் கோபிச்செட்டிப்பாளையம். குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை மறந்து போய் சில பேர் இருப்பாங்க. குலதெய்வம் எதுன்னு தெரியாமல் அதுக்கு பதிலாக மற்ற தெய்வத்தை வணங்கிட்டு இருப்பாங்க. அது முறையா நம்ம செய்கிறது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தவறு தான். ஏன்னா குலதெய்வம் தான் குலத்தை காக்குங்க. நேற்றைய பதிவில் நான் சொல்லியிருந்தேன். அப்போ மறந்து போன குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை பற்றின ஒரு சின்ன ஒரு கருத்துக்களை தான் வெளியிட்டுருக்கேன். என்னோடய ஆராய்ச்சி மூலமாகவும் நிறைய மூல நூல் படித்ததை இந்த ஆதாரத்தை நான் திரட்டியிருக்கேன். நான் மாலை மலர்லாம் ஏற்கனவே இந்த கட்டுரை நான் எழுதியிருக்கேன். அப்போது இது பண்டைய காலத்தில் 1956ஆம் ஆண்டில் தான் பஸ் போக்குவரத்து கழகம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே உருவாக்கப்பட்டதுங்க, பொதுவெளியே. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டன் போட்டன்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் முன்னாடியெல்லாம் வாழும் பொழுது ஒரு கிராமத்தில் தான் அங்கே இருப்பாங்க. ஏன்னா அப்போல்லாம் விவசாயம் தோட்டத்து வேலை இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. பெரிய ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் அங்கே இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் கிராமத்தில் எங்கேயாச்சும் அங்கே இருக்கும் பொழுது அங்கே ஒரு கல்லை நட்டுட்டோ இல்லாட்டி ஒரு பொட்டியில் மண் வச்சோ இல்லாட்டி ஏதோ ஒரு படத்தை வச்சு தான் அவங்க வணங்கிட்டு வருவாங்க. குலதெய்வமாக பாவித்து அவங்க குலத்தை சேர்ந்தவங்களாம் வணங்கிட்டு வருவாங்க. திருவிழா டைம் வருஷத்துக்கு ஒரு டைமாங்க. அந்த நேரத்தில் கோயில் தெய்வ வழிபாடு அங்கே பண்ணுவாங்க. ஏன்னா இதை விட்டு அவங்க எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அங்கே இல்லை. நம்ம காலத்தோட சூழல் கருதியும் படிப்பு வாய்ப்புகள் வேலை வாய்ப்பு காரணமாக நம்ம ஊரை விட்டு ஊரெல்லாம் போயிட்டுருக்கோம். அப்போ இதனால் என்னென்ன தெய்வத்தை நம்ம மறந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு நம்ம அம்மா பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தெய்வம் அப்படி சொல்லி நம்ம ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடாக நம்ம குலதெய்வத்தை நினச்சி பாவித்துட்ருக்கோம். இது தவறு. இதுக்கு என்ன வழிமுறைங்கிறது